Fourth question. Let V be a three-dimensional vector space over the field F3 is equal to Z divided by 3Z of three elements. The number of distinct one-dimensional subspaces of V is option A 13, option B 26, option C 9, option D 15. இந்த கொஸ்டின் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் டிசம்பர் 2012 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, Vன்றது த்ரீ டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸா இருக்கும். ஓவர் தி ஃபீல்ட் அந்த ஃபீல்ட்ல த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா இந்த ஒன் டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆஃப் V இப்ப இருக்கிறது நமக்கு த்ரீ டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். அதுல ஒன் டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் என்ன எத்தனை இருக்கும் அப்படின்றத இதோட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா Vன்றது த்ரீ டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒன் டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆஃப் V கண்டுபிடிக்க போறோம். இதுல ஓவர் தி ஃபீல்ட் வித் த்ரீ எலமெண்ட்ஸ்ன்றத கொடுத்துட்டாங்க. அதான் நம்மளுக்கான க்ளூ. சோ இதை வச்சு நீங்க ஆன்சர் இப்ப கெஸ் பண்ணிருக்கலாம். ஃபார்முலா போட்டு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A 13 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். Vன்றது த்ரீ டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். Vயோட டைமென்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீல்ட்ல எத்தனை எலமெண்ட்ஸ்ன்றதை நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அப்ப k டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆஃப் Vன்றது பாத்தீங்கன்னா ஃபார்முலா p power n minus 1 into p power n minus p etc up to p power n minus k p power k minus 1 divided by p power k minus 1 into p power k minus p etc up to p power k minus p power k minus 1. அதாவது n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்க்கு நம்ம k டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதான் வந்து நமக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா k டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆஃப் V யோட ஃபார்முலா நமக்கு n வந்து வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் அண்ட் கேன்றது சப்ஸ்பேஸோட டைமென்ஷன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் ஈஸியா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போட்டுடலாம். எக்ஸ்ட்ராவா ஃபீல்ட்ல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ஃபீல்ட்ல நம்மளுக்கு எஃப்ன்றது ஃபீல்டு. அப்ப எஃப்ன்றது ஃபீல்டுனாக்க த்ரீ எலமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப எஃபோட எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 3 எடுத்துக்கலாம். அப்ப பீன்றது 3. அப்ப பி இஸ் ஈக்குவல் டு 3 இந்த ஃபார்முலாவுல. அண்ட் என்னன்றது த்ரீ டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் சொல்லிருக்காங்க இல்லையா? அப்ப 3 n is equal to 3. அண்ட் k டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த k டைமென்ஷனல் இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஒன் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப k is equal to 1. அப்ப இந்த மூணுத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். n is equal to 3, p is equal to 3, k is equal to 1. இந்த நம்பரை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம்னா we get the answer. அப்ப நம்மளுக்கு k க்கு 1 போடுங்க. இந்த கடைசியில இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் k வேல்யூக்கு. அப்ப p power k minus 1 க்கு p power 1 minus 1 p power 0 னு வரும். anything power 0 1. அண்ட் அடுத்தது p power n னாக்க நமக்கு 3 power n ன்றது 3. சோ கீழே அதே மாதிரி நமக்கு அந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் வரும். கேவுக்கு பவர்ல 0 வரதுனால இந்த இது மட்டும் தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் வரப்போகுது. p power 3 minus 1 மட்டும் தான். கீழே அதே மாதிரி கடைசி டேர்ம்ல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அதுல என்ன ஆன்சர் வருதோ அந்த டேர்ம்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எக்ஸ்பாண்ட் பண்ணணும். அப்ப இங்க கீழே போட்டீங்கன்னாக்க p power k ன்றது 1, p power k minus 1 ன்றது 1 minus 1 0. நான் சொன்ன மாதிரி anything power 0 வந்து 1. சோ p இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணி வர ஃபார்முலா பாத்தீங்கன்னா p power 3 minus 1 divided by p minus 1 is equal to 27. 3 cube னு வரும். 3 cube minus 1 னு வரும். கீழே வந்து 3 minus 1 னு வரும். So 3 cube ன்றது 27 minus 1 divided by 3 minus 1 ன்றது 2. So 26 divided by 2 ன்றது 13 ஆன்சர் வந்துரும். So ஆப்ஷன் A 13 ன்றது நமக்கு கரெக்ட் ஆன்சர். So k n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் கொடுத்து அதுல ஃபீல்ட் வித் p எலிமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா k டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ்க்கு ஃபார்முலா p power n minus 1 p power n minus p etc up to p power n minus p power k minus 1. கீழ அப்படியே p power n க்கு போட்டுலாம் k க்கு போட்டுங்க அவ்வளவுதான். p power k minus 1 p power k minus p etc up to p power k minus p power k minus 1. So 13 ஆப்ஷன் A ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.